ஓய்வு நாள் பாடசாலையிலே ஆசிரியரோடு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு நாள் பாடசாலையில் ஆசிரியரோடு மாணவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள், நாம ஒவ்வொரு வருஷமும் ட்ரிப் போவோம் தானே? இந்த வருஷம் நாங்க ஹிக்காருவ போவோம் சார். பீச்ல நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆமாம் சார், ஹிக்காருவ போவோம் சார். அங்கே போனால் டைம் போவதே தெரியாது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பிள்ளைகள், இந்த வருஷம் நாம பஸ் எல்லாம் புக் பண்ணி பெரிய செலவெல்லாம் பண்ணாம வெளிசர ஃபார்முக்கு போவோம். போறது ஹைக் தான். ஹைக்கா? ஹைக்னா என்ன சார்? நெடுந்தூரம் நடக்கிறது, அதாவது நடந்தே போறது. நம்மளோட பேக்பேக்ல சாப்பாடு, தண்ணி, ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நடந்தே போறது. இந்த முறை நாம வெளிசரக்கு போறோம். ஓகே சார். அவ்வளவு தூரம் நடக்கிறதா? வெளிசர வரைக்குமா? ஓகேவா நாட் ஓகேவா? ஹைக் போவோமா இல்லாட்டி பைபிள் ஸ்டடிஸ் போகுமா? ஹைக்கே போவோம் சார். சரி, இப்ப ஸ்கூல் ஹாலிடேஸ் தானே. வர்ற மண்டே 16ஆம் தேதி நம்ம ஹைக் போவோமா? ஓகே சார். சரி, நான் சொன்னது ஆனால் ஞாபகம் இருக்கு தானே? உங்களோட பேக் பேக்ல சாப்பாடு, தண்ணி, ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நம்ம குடும்பக்கிட்ட இருக்காக்கள் நம்ம சர்ச் கிட்ட வாங்க. வத்திரையில இருக்காக்கள் ராகமா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துருங்க. நாங்க எல்லாரும் அங்க 7 மணிக்கு வந்துடுவோம். அங்கிருந்து நம்ம ஹைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹைக்குக்கு ரெடி தானே? ரெடி சார். சரி, 16ஆம் தேதி சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ சார். 7 மணி ஆகிட்டு இன்னும் சாரை காணோம். 7 மணிக்கு வரேன்னு சொன்னாரு. என்ன டைம் வரலாரோ தெரியாது. நான் இப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹாய் சில்ட்ரன். ஹாய் சார். என்ன எங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்க போல? இல்ல சார், நாங்கள் இப்பதான் வந்தோம். சரி, வாங்க நம்ம ப்ரே பண்ணிட்டு ஹைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்பின் இயேசு சுவாமி, இந்த நாளை தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் செல்ல இருக்கும் ஐக்கியை ஆசீர்வதித்து அந்த ஐக்கியம் மூலம் நாங்கள் ஒரு பிரயோஜனமான காரியங்களை கற்றுக்கொண்டு உன் நாமம் மகிமைப்பட செயல்பட எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். சரி, வாங்க நம்ம ஐக்கியம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஃபார்ம் கிட்ட வந்துட்டோம். அங்க பாருங்க, பிள்ளைங்க கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு விளையாடுறாங்க. அங்க பாருங்க, அந்த சகதியில சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்க. அங்க ஒரு தாத்தா வேலை செஞ்சு கொண்டிருக்காரு. இங்க பாருங்க, எவ்வளவு பழைய சப்பாத்து கிழிஞ்சு போய் இருக்கு. நிச்சயமா வேலை செய்யற அந்த தாத்தாவோட தான் இருக்கணும். சார், நாங்க இப்போ ஒரு ஃபன் எடுக்கிறோம் சார். டக்குன்னு சொல்லுங்க மினோலி. இந்த ஹைக் போறீனா போய் கொண்டு இருக்குது. நிச்சயமாக ஃபன் எடுக்கனா வேண்டும். நாங்க இந்த பழைய சாப்பாத்தை ஒழிச்சு வச்சிருவோம். அநேகமா இது அவருடையதா தான் இருக்கும். அந்த வயசான தாத்தா எப்படி தேடுறாருன்னு பாப்போம். எப்படி தேடி தடுமாறுறாருன்னு பாப்போம். ஃபன்னாக இருக்கு. பிள்ளைகள், இந்த ஏழை விவசாய தாத்தாவை கிண்டல் பண்ணி துன்பப்படுத்துறதுல சந்தோஷம். எது சந்தோஷம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு செயல்படணும். என்ன சார் சொல்றீங்க? புரிய மாட்டேங்குது. சரி, இப்ப நான் சொல்றது செய்யுங்க. இந்த பழைய சப்பாத்துக்குள்ள நமக்கு காசுல வைப்போம். அந்த தாத்தா என்ன செய்யறாருன்னு பாப்போமா? சார், நாங்க இது உங்களுக்கான பரிசு எழுதி வைப்போமா? அதுவும் நல்ல ஐடியா தான்.
அம்மா. அன்பின் இயேசுவே, இந்த நாளை தந்தமைக்காக நன்றி சுவாமி. இந்த நாள் பொழுதிலும் கூட நிறைய வேலை செய்யறதுக்கான கிருபையை கொடுத்தீங்க அப்பா, பலத்தையும் கொடுத்தீங்க சுவாமி. அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். என்னமோ அழுத்தது, என்னது? காசு, இது யாருடையது? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாருடையது இது? இதுலயும் அழுத்தது. ஒரு துண்டும் இருக்கு. இது உங்களுக்கான பரிசு. பரிசு, காசு. அன்பின் இயேசுவே, முன்பின் தெரியாத யாரோ எனக்கு உதவி செய்யறதுக்கான கிருபையை கொடுத்தீங்கப்பா. அந்த உதவியை செய்தவர்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்க செய்த அந்த உதவியின் காரணமாக சுகீனமாக இருக்கிற இந்த மனைவிக்கு மருத்துவம் பார்க்க என்னால முடியுது சுவாமி. அதனால அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க செய்த அந்த உதவியின் காரணமாக பசியோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க என்னால முடியும் சுவாமி. அதனால அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். சார், இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை பிராக்டிக்கலா சொல்லி தந்திருக்கீங்க சார். இந்த நாளை எங்கள் வாழ்நாள் மட்டும் நாங்கள் மறக்க மாட்டோம் சார். மற்றவங்களை கேவலமா பரிகாசம் பண்ணி நடத்துவதை விட அவர்களை சந்தோஷப்படுத்துவது தான் உண்மையான சந்தோஷம். நான் புரிஞ்சுக்கிட்டோம் சார். அதுவும் முன்பின் தெரியாத ஒரு ஏழை ஒருவருக்கு எந்த பிரதிபலனும் பாராமல் செய்யும் உதவி உண்மையான சந்தோஷம் இருக்குது. அதிலேயே எல்லையற்றது. அதை கற்றுக்கொண்டேன் சார். தேங்க்யூ. வெரி குட் சில்ட்ரன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொடுப்பது அதை பெற்றுக்கொள்பவர்களுக்கு பிரயோஜனமும் சந்தோஷமும் தரும் என்பதோடு அதை கொடுப்பவர்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால தான் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் கொடுக்கிற கரங்களாக இருக்க ட்ரை பண்ணுவோம். இதை தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 6:38 சொல்கிறாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் உங்கள் மடியிலே அளந்து போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அதாவது நாம் எந்த அளவு மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கும் நல்லது நடக்கும். நாம் எந்த அளவு பிறருக்கு கெட்டது செய்கிறோமோ அதே அளவு நமக்கும் கெட்டது நடக்கும். நாம் எந்த அளவு நம்மளோட வேலைகளை அசட்டை செய்கிறோமோ அதே அளவு நாமளும் அசட்டை பண்ணப்படுவோம். நாம் எவ்வளவு மற்றவர்களை ஏமாற்றுகிறோமோ அதே அளவு நாமளும் ஏமாற்றப்படுவோம்.